கவிஞர் சங்கம் கடந்த 1979ஆம் ஆண்டு அக்டோபர் முதல் கொண்டு தொடங்கப்பட்டு வான்முகில் அவர்களால் இந்த மன்றம், தமிழ் மன்றம், மலைச்சாரல் தமிழ் கவிஞர் மன்றம் தொடங்கப்பட்டு தொடர்ந்து 45 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டு வருகின்றது. ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிறு அன்று நடைபெற்று வரும் கவியரங்கம் இன்றைய கவியரங்கம் 513வது கவியரங்கமாக மிக சிறப்பாக இதிலே நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இந்த மன்றத்தில் உள்ள கவிஞர்கள் பலர் தமிழக அரசினுடைய தமிழ்ச்செம்மல் விருதினை பெற்றிருக்கிறார்கள். திரு பிரபு அவர்கள், திருமதி கமலம் அவர்கள், ஐயா பெரியவர் முன்னாள் தலைவர் திரு சோலூர் கணேசன் அவர்கள் மற்றும் மணியர்ஜுன் அவர்கள், மன்றத்தினுடைய தலைவர் கே வில்லி அவர்கள் எல்லோரும் தமிழ் செம்மல் என்ற தமிழ் வளர்ச்சி துறையினுடைய விருதினை பெற்றிருக்கின்றார்கள். வாழ்நாள் ஊதியம், பென்ஷன், வாழ்நாள் ஓய்வூதியம் பெறுகின்ற கவிஞர்களும் இங்கே இருக்கிறார்கள். இந்த கவியரங்கம் மிக சிறப்பாக இந்த 45 ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டு வருகின்றது. இன்றைய கவியரங்கிலும் திரளாக கவிஞர்கள் கலந்து கொண்டார்கள். ஊட்டி தாவரவியல் அரசு பூங்காவில் தொடர்ந்து மழை வெயில் எதுவாக இருந்தாலும் அவர்கள் வருகை தந்து இந்த மன்றத்தை சிறப்பித்திருக்கின்றார்கள். 2 மாதங்களுக்கு முன்பு மே 17 அன்று நம்முடைய நீலகிரி மாவட்டத்தின் அண்ணா கலையரங்கில் இந்த தமிழ் சங்கம், தகைசால் தமிழ் சங்கம், நீலகிரி மாவட்டத்தில் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகின்ற தகைசால் தமிழ் மன்றம் என்ற ஒரு விருதினையும் பெற்றிருக்கின்றது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். கவி அன்பர்கள் மேலும் மேலும் இங்கே வருகை தந்து தங்களுடைய கவிதைகளை வாசிக்க வேண்டும். இளம் கவிஞர்கள் எல்லாம் இதன் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டு அவர்கள் மேலும் மேலும் தங்களுடைய கவித்துறையில், இலக்கிய துறையில் வளர வேண்டும் என்பதையும் இந்த மன்றத்தின் நோக்கமாக நாங்கள் கொண்டுள்ளோம். அதற்காக இந்த உறுப்பினர்கள் பலரை அறிமுகப்படுத்துகிறார்கள். இனி வருபவர்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த மன்றம் சிறப்பாக செயல்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம்.